ஸோ கைஸ் ஓவராலாக இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ சாம்பியன்ஷிப் மேட்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு, ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் ஃபுல் ரிசல்ட்ஸ் ரிவ்யூ வந்து டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்ல அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஷீட்டாக பெரிய வரும். சரி ரைட்டு, நம்ம டைம்ஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஆக்சுவலி இந்த வாரம் ஸ்மாக் டவுனை பற்றி பேசணும்னா, இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வள கொலன்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. ப்ரீவியஸ் வீக் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் ரொம்பவே வளன்னு இழுத்துருக்காங்களா, பட் இழுக்கிற லெவலுக்கு கண்டென்ட் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். இவனுங்க இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி முடிச்சு விட்ருக்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. வள நிறையா வச்சிருந்தாலும் ஸோ எதுக்குன்ற மாதிரி தான் இருந்துருந்துச்சு. கிக் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமிசன் அண்ட் ஆல்சோ நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் சமிசன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் ரீமேட்ச் கொடுத்துருக்கணும், பட் இருந்தாலும் கொடுக்கல, போய் கண்டெண்டர் மேட்ச் ஆடு, அவங்க கூட சண்டை போடு, இவங்க கூட சண்டை போடுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சப்போஸ் அந்த கண்டர் மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து எவனையாச்சும் உள்ளே கொண்டு வந்து கொலர்படி பண்ணிடுறீங்கன்றது சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம வைப்பர் ரேண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா வராரு. ரேண்டி ஆட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சமிசேனை ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ரிங்கில் இருந்து நம்ம ரேண்டி ஆட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு ஒரு ஃபைட்டுக்காக. அந்த இடத்துல நிக்காலிஸ் ஓடி போய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து விட்டுறாரு. அண்ட் ஆல்சோ நிக்காலிஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பியன்ஷிப் ஷாட் நான் கண்டிப்பாக தர மாட்டேன், சீரியஸாகவே சொல்கிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதனால ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்ஸோட முடிச்சிடுறாங்க. இந்த செக்மெண்ட்ல ரேண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாருன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ப்ரொஃபஷனலாக இருக்கப்பட்டேன், அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நான் தட்டி கழிக்க விரும்பலை, எனக்குன்னு ஒரு வாய்ப்பு வரப்போகுது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 15 டைம் சாம்பியன் ஆவேன்றதை இந்த இடத்துல வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா வாயால் 15 டைம் சாம்பியன் சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு நடத்தி கொடுங்க டாடி. மற்றபடி இவங்க செக்மெண்ட்டில் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் மட்டும் தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமா WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. MFT வர்சஸ் R-Truth டேமின் பீஸ்க்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MFT வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. மேட்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா R-Truthம் டேமின் பீஸ் ரிங்கில் இருப்பாங்க. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா டேமின் பீஸ் ஹீல் டர்ன் பண்ண போறாரான்ற மாதிரி பார்த்துருந்தேன். பட் இருந்தாலும் சிம்பிளாக ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஒரு ஹீல் டர்னுக்கான ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் CM Punk வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. ஸோ கெவின் ஓவன்ஸ் பற்றி பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாரு. இன்ட்ரோ பண்ணது மட்டும் இல்லாமல் டைம் வந்ததுக்கு அப்புறமா நான் உன்னை நோக்கி வருவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சரில் இவங்க ரெண்டு பேருக்குமான மேட்ச் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை இந்த இடத்துல ஒரு சின்ன ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் செல்சி கிரீன், டிஃபனி ஸ்டாட்டன் அண்ட் ஆல்சோ பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கம்ஃபர்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிவீல் பண்ணிடுறாங்கன்னா, பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசி ஜெயினை யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ டிஃபனி ஸ்டாட்டன் வாய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் எப்படி அவங்க தான் ரீமேட்ச் கேட்கணும், அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த WWE சாம்பியன்ஷிப்பே செல்சி கிரீன் விட்டு போயிரும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசி ஜெயினை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்றத அப்புறமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ பிளாக் மோனிக்கும் இதுக்கப்புறமா ஜூலியாவுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி விட்றாங்க. ஜூலியா என்ட்ரன்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மோனி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இவங்களை அட்டாக் பண்ணி விட்றாங்க. அதோட அந்த மேட்ச் அங்கேயே டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்றாங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ண கூட இல்லை. ஸோ அந்த இடத்துல அவங்க பிளாக் மோனி அவங்களுடைய டெபியூ மேட்சுமே இப்படி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பிளாக் மோனி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட டெபியூ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப்காக தான் இருக்கும், நார்மலாக அந்த சிங்கிள்ஸ் மேட்ச்க்காகலாம் இருக்காதுன்றது வந்து பிளாக் மோனி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா மிச்சின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டன் பேக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாங்க. நம்ம ஷால் ஃபேர், அலெக்சா பிளஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா டாட்டன் பிளாக்ஸே ஒட்டுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஷால் ஃபேர், அலெக்சா பிளஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐசோலேட் ஆகுறாங்க இவங்களை விட்டுக்கிட்டு. இது எங்கே போய் முடிய போகுதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜேட் கேர்கில், பிஃபேப், மிச்சின். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிச்சின் வந்து நம்ம டாட்டன் பிளாக்ஸ்லேயே நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிலியாச்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா வராரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேரன் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பேரன் கார்பன் பார்த்தீங்கன்னா வராரு. பேரன் கார்பன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, லிலியாச்சி கூட ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறேன். ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஒரு மேட்ச் போட்டுறோம். இந்த இடத்துல லிலியாச்சி என் கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தாண்டி சண்டை போட்டானா உனக்கு வந்து நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்க்கான வாய்ப்பு தரேன்றதை பேரன் கார்பன் சொல்கிறாரு. இதேமே அஃபிஷியல் பண்ணுறாங்க. ஸோ அப்கமிங் நடக்க போகிற சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமான மேட்ச் வந்து நடக்கும். 5 நிமிஷம் லிலியாச்சி தாண்டிட்டாருன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ்க்கு ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடைக்கும்ன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா லாஸ்ட் லெஜெண்ட் வர்சஸ் டிஃபனி ஸ்டாட்டனுக்கான சிங்கிள்ஸ் மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெஜெண்ட் ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க நயாஜாக்ஸோட ஹெல்ப் மூலியமா. இதுக்கப்புறமா நயாஜாக்ஸ் வந்து டிஃபனி ஸ்டாட்டன் அட்டாக் பண்ணலான்னு வராங்க. பட் இருந்தாலும் செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டாஸ்டிக்கோட எடுத்து இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு வெளியே துரத்தி விட்றாங்க. இதுக்கப்புறமா நாகமுரா ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அவருடைய மிஸ்ட்ரி பார்ட்னர் யாருன்றது இந்த இடத்துல ரிவீல் பண்ணுறாரு. அவருடைய எக்ஸ் NJPW ரெஸ்லரான ஹிராமோ தகாஷி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் NJP ரெஸ்லர் தான் இவருக்கு வந்து பார்ட்னராக இருந்தவர். அண்ட் ஆல்சோ இவருக்கு வந்து என்ன WWE நேம் கொடுத்துருக்காங்கன்னா யோக்கின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே நேம் இங்கே கண்டினியூ பண்ண வேணான்ற மாதிரி நியூ நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன் செகண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா MFT வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணுற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்னெட்டில் வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ CM Punk அவரோட டைட்டில் கெவின் ஓவன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு கட்டத்தில் ரெஃப்ரியை போட்டு அடி நொறுக்கி போடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அந்த இடத்துல சமிசைன் பார்த்தீங்கன்னா வந்துறாரு. சமிசைன் வந்து CM Punk போட்டு பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி விட்டு ரெஃப்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே தள்ளி விட்டாரு. பட் கிக் அவுட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா
சமி ஜெயின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, கெவின் ஓவன்ஸ் கையில வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் கொடுத்து இத எடுத்து அடின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. பட் கெவின் ஓவன்ஸ் வாங்குனதுக்கு அப்புறமா இல்ல நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது சமி ஜெயின் கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணி விட்டுறாரு. அதை யூஸ் பண்ண சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் போட்டு இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா 2 பேரும் பயங்கரமா ஒரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமி ஜெயின் டைட்டில் எடுத்துட்டு வந்து சிஎம் பங்க் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸையும் அட்டாக் பண்ணாரு. மறுபடியும் சிஎம் பங்க் அட்டாக் பண்ணி விட்டு இந்த இடத்துல அவருடைய கைகள் ஓங்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டையும் முடிச்சிருந்தாங்க. இந்த வாரம் ஸ்மாக் டவுனையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. ஆமா, இந்த வாரம் ஸ்மாக் டவுனை வள கொலன்னு எடுத்திருந்தாங்கன்னு சொன்னீங்கடா, என்னடா 5 நிமிஷத்துலேயே வீடியோ முடிச்சிட்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் தேவையில்லாத செக்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா WWE அன்வான்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ கமர்ஷியல் பிரேக்ஸ் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். 4 செக்மெண்ட் தான் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மேட்ச் 2 செக்மெண்ட்ன்ற மாதிரி தான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. அந்த ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். சரி, ஒரு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நீட் அண்ட் கிளாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. நல்ல ஸ்பேஸ்மே அது கொடுத்துருந்தாங்க மேட்ச்க்கும் செக்மெண்ட்டுக்கும். இந்த தடவை வள கொலன்னு பண்ணுறன்ற பேரில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் எனக்கு ரொம்ப லென்த்தாக போன மாதிரி இருந்துச்சு. பாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரொம்ப வளன்னு இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம காமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. இது போக மேட்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நைட் மெயின் ஈவென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா WSL வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேரன் கார்பன் லிலியாச்சிக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இந்த மேட்ச்ல 5 நிமிஷம் சர்வே பண்ணிட்டாருன்னா ஸோ ட்ரிக் வில்லியம்ஸ்க்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணி. ஸோ இது எல்லாமே இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன்ன்றதை மறக்காம காமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. பாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஏன்னா ப்ரொஃபஷனலாகவும் நிறைய ஒர்க்ஸ் இருந்து பர்சனலாகவும் நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு கரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்து நம்ம சேனலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நாளைக்கு ஒரு பெரிய அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். ஸோ வரட்டா.